வணக்கம். இன்னைக்கு நம்ம பாரம்பரிய யோக நிதிரை பயிற்சி எப்படி பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த யோக நிதிரை பயிற்சியை நல்ல தெளிவா, கிளியரா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஹெட்செட்ல போட்டுக்கோங்க. நல்ல ஒரு அமைதியான சூழல்ல ஷவாசனத்துல படுத்துக்கோங்க. கை கால்கள் உடல்ல இருந்து தள்ளி வச்சு உங்களோட உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கிறவாறு படுத்துக்கோங்க. இப்போ மெதுவாக கண்களை மூடிக்கோங்க. முகத்தில் ஒரு புன் சிரிப்போட இந்த பயிற்சியை நம்ம இப்போ தொடங்கலாம். உங்களோட மூச்சில் உங்களோட கவனத்தை செலுத்துங்க. இயல்பான மூச்சில் உங்களோட கவனம் இருக்கட்டும். இப்போ ஆழமாக மூச்சை உள்ளிழுங்க. எவ்வளவு மெதுவாக வெளிவிட முடியுமோ அவ்வளவு மெதுவாக வெளிவிடுங்க. அடுத்து என்னோட குரல் கேட்குற வரைக்கும் இதே மாதிரி ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிடுறத பயிற்சி பண்ணுங்க. ஹத்தயோக பிரதீபிகா அப்படிங்கிற யோக நூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட பிராணன் அமைதியாகும் போது தான் நம்மளோட மனமும் அமைதியாகுங்கிறாங்க. இப்போ இந்த வெளி உலகத்துல இருந்து உங்களோட உணர்வுகளை மெதுவாக பிரித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ சேஃபாக இருக்கிறீங்க. நீங்கள் எந்த இடத்துல பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துல தான் இருக்கிறீங்க. ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு அமைதியான நிலையை நீங்கள் உணர்றீங்க. இந்த ஒரு அமைதியான நிலையில் இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவ் ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம். அதாவது பாசிட்டிவ் சங்கல்பா, ஒரு சின்னதாக நேர்மறையான உறுதிமொழியை இப்போ நம்ம எடுக்க போகிறோம். நீங்கள் எடுக்க போகிற உறுதிமொழி தெளிவாக சின்னதாக நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் நடக்கிற ஒரு சென்டென்ஸாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு, என்னோட உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்குது. நான் அமைதியாக வலிமையாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சென்டென்ஸ், பாசிட்டிவாக இருக்கிற மாதிரியான சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான உறுதிமொழியை நீங்கள் எடுத்ததும் அதை உங்களுக்குள்ள ஒரு 3 முறை மெதுவாக திருப்பி திருப்பி சொல்லிக்கோங்க. 3 முறை சொல்லும் போதும் அந்த உணர்வோட நம்பிக்கையோட தெளிவாக உச்சரிங்க. இப்போ நம்மளோட சிந்தனையை இந்த உடல் முழுக்க நம்ம சுழற்றலாம். அதாவது, நான் ஓரொரு உடல் பாகமாக நான் சொல்லுவேன். அந்த இடத்துக்கெலாம் உங்களோட விழிப்புணர்வை நீங்கள் கொண்டு போகணும். உடலை அசைக்க வேண்டாம். ஓரொரு உடல் பாகங்கள் சொல்லும் போதும் அதை உணருங்க, தளர்வடைய செய்யுங்க. வலது கை பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், சிறுவிரல், இந்த 5 விரல்களும்
நல்ல தளர்வாக உணர்றீங்க. உள்ளங்கை, கையின் பின்புறம், மணிக்கட்டு, முழங்கை, மேல்கை, தோள்பட்டைகள். இப்போ உங்களோட வலது கையானது விரல் நுனியிலிருந்து தோள்பட்டை வரைக்கும் நல்ல தளர்வாக உணர்றீங்க. வலது இடுப்பு பகுதி, வலது கால் தொடை, கால் முட்டிகள், கணுக்கால், கால் முட்டியிலிருந்து கணுக்கால் வரைக்கும் உள்ள பகுதி, கால் பாதங்கள், வலது காலோட பெருவிரல், இரண்டாம் விரல், மூன்றாம் விரல், நான்காம் விரல், ஐந்தாம் விரல், வலது இடுப்பு பகுதியிலிருந்து வலது கால் நுனி வரைக்கும் நல்ல தளர்வாக ரிலாக்ஸ்டாக உணர்றீங்க. இப்போ உங்களோட வலது பகுதியில் உள்ள கை கால்கள் ரெண்டும் தளர்வாக ஃபீல் பண்ணுறீங்க. இப்போது இடது பக்கம், இடது கையோட பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், திருவிரல், உங்களோட இடது கை முழுக்க ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க. இடது கையோட உள்ளங்கை, கையின் பின்புறம், மணிக்கட்டு, முழங்கை, மேல்கை, இடது தோள்பட்டைகள், உங்களோட இடது தோள்பட்டையிலிருந்து இடது கையோட நுனி விரல் வரைக்கும் நல்ல தளர்வாக லைட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. ரிலாக்ஸ். இடது இடுப்பு பகுதி, இடது காலின் தொடை, முழங்கால், இடது கால் முட்டி, கணுக்கால், கால் பாதம், இடது காலின் பெருவிரல், இரண்டாம் விரல், மூன்றாம் விரல், நான்காம் விரல், ஐந்தாம் விரல். இப்போ இடது இடுப்பு பகுதியிலிருந்து
காலோட விரல் நுனி வரைக்கும் தளர்வா, ரிலாக்ஸ்டா, லைட்டா ஃபீல் பண்றீங்க. இப்போ இடது வலது 2 கை கால்களும் நல்லா லேசா ஃபீல் பண்றீங்க. இப்போ நம்ம உடலோட பின்பகுதியான கீழ் முதுகு, முதுகு தண்டு, நடுமுதுகு, மேல் முதுகு, இடது தோள்பட்டை, வலது தோள்பட்டை, தலையோட பின்பகுதி, இதெல்லாமே தளர்வா உணர்றீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் மேலே உச்சந்தலை, நெற்றி பகுதி, இப்போ உடலோட முன்பாகங்களுக்கு வரும். புருவங்கள், வலது கண், இடது கண், மூக்கு, உதடுகள், கன்னங்கள், தொண்டை பகுதி, கழுத்து பகுதி, தலைக்குள்ள இருக்கக்கூடிய மூளை, இதெல்லாமே நல்ல தளர்வா, நல்ல ரிலாக்ஸ்டா உணர்றீங்க. மார்பக பகுதி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளான நுரையீரல், இதயம், வயிறு, கணையம், கல்லீரல், குடல் பகுதி, இதெல்லாமே நல்ல தளர்வா உணர்றீங்க. இப்போ நம்ம கை கால்கள்ல இருந்து முன்பகுதி பின்பகுதின்னு நம்ம உடல் முழுக்க முழுமையாக நம்மளோட விழிப்புணர்வை சுழற்றி எடுத்திருக்கோம். உங்களோட முழு உடலையும் உணருங்க. இப்போ நம்மளோட மூச்சில் கவனத்தை செலுத்த போகிறோம். நம்மளோட பிராணாவை ஒழுங்குபடுத்த போகிறோம். நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கும் போது உங்கள் வயிறு மேலே உப்பி வெளியில் வர்றதையும், வெளிவிடும் போது அது அப்படியே கீழே போகிறதையும் உணருங்க. இப்போ நம்ம கவுண்டிங்கோட இதை நம்ம பண்ண போகிறோம். 27 முறை நம்ம பண்ண போகிறோம் ரிவர்ஸில். அதாவது 27லேருந்து ஆரம்பித்து 1 வரை பின்னோக்கி எண்ண போகிறோம். இப்போ 27வது முறை நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கிறீங்க, வெளிவிடுறீங்க. அதுக்கப்புறமா 26வது முறை மூச்சை உள்ளிழுப்பீங்க,
அதுக்கப்புறம் வெளிவிடுவீங்க. எண்ணிக்கையில் நீங்கள் தவறிட்டீங்க அப்படின்னா திருப்பியும் 27வது இதிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். பதஞ்சலியோட யோக சூத்ரால என்ன சொல்றாங்கன்னா, யோகம் என்பது மன அலைச்சல்களின் நிறுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மூச்சுல உங்களோட கவனத்தை செலுத்தி கொண்டு வரும்போது இந்த நிலையை நீங்க உணர முடியும். இப்போ நம்ம ஆப்போசிட்டான உணர்ச்சிகளை நம்ம ஃபீல் பண்ண போகிறோம். அதாவது எதிர்மறை நேர்மறை உணர்வுகளை உணரப் போகிறோம். இப்போ உங்களோட உடல் ரொம்ப கனமாக இருக்கிற மாதிரி உணருங்க. அப்படியே உங்களோட எல்லா பேர்டனும் எல்லாம் சேர்ந்து உங்களோட உடலை அப்படியே வெயிட் ஆக்கி அப்படியே இந்த பூமிக்குள்ள அப்படியே இழுக்கிற மாதிரி முழுங்குற மாதிரி நீங்கள் உணருங்க. இப்போ உங்களை எந்தெந்த விஷயங்கள்லாம் கீழே பிடிச்சி இழுத்துட்டு இருந்ததோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடலை விட்டு அப்படியே வெளியேறுற மாதிரி உணருங்க. அதெல்லாம் வெளியேற உங்களோட உடல் நல்ல லேசாக லைட் வெயிட்டாக ஒரு காற்று போல் நீங்கள் உணருங்க. இப்போ உங்கள் உடல் முழுக்க ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழலில் நீங்கள் படுத்திருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதை உணருங்க.
இப்போ உங்களோட உடல் சூடான இடத்துல இருக்கும்போது நீங்கள் எப்படி உணர்வீங்களோ அதை உணருங்க. இப்போ உங்கள் நினைவுகளில் இருந்து ஒரு கஷ்டமான நினைவு, நீங்கள் இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு கஷ்டமான நினைவை திருப்பி நினச்சி பாருங்கள். இப்போ உங்களோட நினைவுகள்ல இருந்து நீங்கள் எப்போ ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஹாப்பியாக எந்த மொமெண்ட்டில் ஃபீல் பண்ணீங்களோ அதை நினச்சி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்மளோட உணர்வுகளை ஆப்போசிட்டாக உள்ளதில் நினச்சி பார்த்தோம். இப்படி நினச்சி பார்க்குறது மூலமாக நம்மளோட உணர்வுகள் எல்லாமே சமநிலையை அடைகிறது. இந்த சமநிலையை அடையும் போது உங்களுக்குள்ள ஒரு அமைதி உண்டாகுது. இந்த அமைதியில் நான் இப்போ சொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் கற்பனை பண்ணிகிட்டே வாங்க. ஒரு நீல வானம் இருக்குது. அவ்வளோ அழகா தெளிவான ஒரு நீல வானம். இந்த வானமும் இந்த பூமியும் ஒரு கடலோட இதில் சந்திக்குது. கடல் அலைகள், அந்த நீல வானம் ரெண்டுமே நீல கலரில் இருக்கு. இது ரெண்டுக்கும் நடுவில் இருந்து பிரிக்கிற மாதிரி சூரியன் வந்து உதிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆலய தீபம் மாதிரி அந்த சூரியன் மேலே எழுந்துட்டே வருது.
அது மேலே ஒளிரும் போது கீழே வந்து தாமரை குளம் இருக்கு. தாமரை இலைகளில் உள்ள அந்த நீர் குமிழங்களில் சூரிய ஒளியானது பிரதிபிச்சு ஒரு முத்து மாதிரி மின்னுது. அந்த சூரிய ஒளியோடைய கதிரானது அந்த தாமரை மலர் மேலே படும்போது அப்படியே அது மலருது. அந்த தாமரையெல்லாம் வெள்ளை கலரில் இருக்குது. அப்படியே வெண்ணிற தாமரை மலர்றதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஒரு சூழலில் நம்மளோட ஹார்ட், அதாவது இதயத்துக்கு நடுவில் ஒரு கோல்டன் கலரில் ஒரு லைட் உருவாகுது. அந்த லைட்டானது கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல் முழுக்க பரவி முழுமையாக நம்மளை ஆக்கிரமிக்குது. அந்த ஒளி பரவ பரவ ஓரொரு அணுக்களும் திசுக்களும் நல்ல க்ளோ ஆகுது. இந்த ஒளியானது உங்களோட உடல் முழுக்க பரவி இந்த பிரபஞ்ச ஒளியோட கலந்துடுது. இப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. உங்களை சுற்றி ஒரு அமைதி, ஒரு தெளிவு, ஒரு அமைதி நிலை இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு அமைதியை நீங்கள் இப்போ உணர்றீங்க. இந்த நேரத்தில் இந்த யோக நித்ரை பயிற்சியோட தொடக்கம் அப்போ நீங்கள் ஒரு நேர்மறையான ஒரு சங்கல்பம் எடுத்தீங்க. அதை திருப்பியும் உங்கள் நினைவுக்கு கொண்டு வந்து 3 முறை உணர்ச்சிகளோட நீங்கள் அது நடந்தால் எவ்வளவு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்ச்சிகளோட மீண்டும் ஒரு 3 முறை உச்சரிச்சுக்கோங்க மனசுக்குள்ள. இப்போ உங்களோட கவனத்தை மூச்சுக்கு திருப்புங்க. இப்போ உங்களோட உடல் உணர்வுகளுக்கு திருப்புங்க உங்களோட கவனத்தை. உங்களை சுற்றியுள்ள ஒலிகளை கேளுங்க. மெதுவாக உங்களோட கை கால் விரல்களை அசைவு கொடுத்துக்கோங்க. உங்களோட இடது பக்கமாக திரும்பி படுத்து கைகளோட உதவியோட உட்காந்துக்கோங்க. இப்போ உங்களோட உள்ளங்கை ரெண்டையும் நல்ல உரசி ஒரு மென்மையான சூடு கைகளுக்கு நடுவில் வந்ததுக்கப்புறமா அதை உங்கள் கண்கள்லையும் முகத்துலையும் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு முறை கைகளை நல்லா உரசி மென்மையான சூடு வந்ததும் உங்களோட உடல் முழுக்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ மெதுவாக உங்களோட கண்களை உள்ளங்கைகளை பார்த்த மாதிரி
திறந்துக்கோங்க. இப்போ மெதுவாக ஒரு செகண்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் பாடி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் மைண்ட் காமாக அமைதியாக இருக்கா? ஒரு சின்ன சேஞ்சை நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணால் கூட அது ரொம்ப முக்கியம். இந்த யோக நித்ரா பயிற்சிங்கிறது ஒரு நாள் ப்ராக்டிஸ் இல்லை. இது ஒரு இன்னர் ஹீலிங் ஜேர்னியோட ஒரு பிகினிங் தான். அதனால் ஒரு சின்ன ஸ்டெப் இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறீங்க. இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகி உங்களோட தூக்கம் மேம்படுறதை நீங்கள் உணர்வீங்க. இந்த சேனலில் அடுத்தடுத்து உங்களோட மைண்டை அமைதிப்படுத்தக்கூடிய ப்ராக்டிஸும் டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸும் வரும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராக்டிஸை ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஹீலிங் செஷனில் சந்திக்கலாம். நன்றி.